ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு Realme 7i மொபைல் வந்திருக்கு. ஃபுல் டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் அட்டன் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து டயக்னாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வோல்டேஜஸ் வந்து பார்த்துக்க போகிறேன். விபஸ் விபேட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். விபஸில் வந்து அரௌண்ட் 4.6 மொபைல் வந்து பேட்டரி கனெக்டாக இருக்கிறதா சில டைம் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும். பேட்டரி செக் பண்ணோம் அப்படின்னா 3.9 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ வந்து சார்ஜிங் சர்க்யூட் வந்து ப்ராப்பராக இருக்குது. வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது அப்படி சொல்லி அர்த்தம். மற்ற வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 1.8 வோல்ட்டும் வந்து வருது. ஸோ பேசிக்கலாக வந்து இந்த ஃபோன் இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து இது வந்து பவர் செக்ஷன் க்ளீனாக தான் இருக்குது. நான் டிசிலையும் போட்டு செக் பண்ணிவிட்டேன். ட்ரிகர் பண்ணும்போது அரௌண்ட் வந்து 220 230 வந்து ஸ்டேபிளாக நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா 0 வந்துடுது. பேசிக்கலாக இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 99% வந்து CPU இஷ்யூ தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து CPU ரீபால்க்கு வந்து போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ராப்பராக க்ளீனாக எப்படி CPU ரீபால் பண்ணுறது அப்படின்றத டெம்பரேச்சர்ஸோட வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சைடில் இருக்கிற க்ளூ வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஓப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் ஹார்ட் க்ளூ வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ஃபோன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து சாம்சங்கு, அப்புறம் வந்து ரெட்மி, இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதில் வந்து கொஞ்சம் சாஃப்ட் க்ளூ வந்து இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபோன்ஸில், அதாவது ஓப்போ, ரியல்மி, விவோ ஃபோன்ஸில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது வந்து கஷ்டம். அதே மாதிரி வந்து பேட்ஸ் வந்து பிச்சுட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சைடில் இருக்கிற க்ளூ வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து நான் ரியல் டைமில் அப்படியே வந்து காட்டியிருப்பேன். அந்த டைமிங்காக கொஞ்சம் இடத்துல வந்து நான் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் வந்து பார்க்கலாம். சில இடத்துல என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். உங்கள் ப்ளோயர் வந்து நீங்கள் இதே டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 99% உங்களால் வந்து சேஃபாக வந்து எடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். பட் இது எல்லா தவிர்த்தும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து வேணும். எப்படிங்க நான் ஸ்கில்ஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், நம்ம வந்து சைடில் வந்து க்ளூ ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ளக்ஸ் போட்டுக்கிறேன். ஃப்ளக்ஸ் வந்து இங்கே ஆம்டெக் 559 ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் வீடியோவில் சொல்கிற மாதிரி எல்லா ஒர்க்குக்கும் வந்து நான் இதே க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் 315 போட்டிருப்பேன். பட் ஆக்சுவலாக வந்து நான் 300 350 அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எக்காரத்துக்கு ஒன்று நீங்கள் வந்து ஹை டெம்பரேச்சரை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் போர்டில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும். பிரச்சனை எப்படிங்க வரும்னா, போர்டு பொரிஞ்சு போகிறது, இல்லை வந்து அன்இவனாக ஹீட் ஆகுறது, இல்லை பால்ஸ் வந்து பிச்சுட்டு வருது, இந்த மாதிரி எல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து கிராஜுவலாக 250 300 350 அப்படின்ற மாதிரி வந்து போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. CPU வந்து சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த பேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கெப்பாசிட்டர் நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து வச்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த சைட்ஸில் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஆகிறது ரொம்ப நார்மல். சில டைம் என்ன ஆகும்னா, எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. சைடில் இருக்கிற ரெசிஸ்டர்ஸ் இல்லை கெப்பாசிட்டர்ஸில் வந்து போயிட்டு அந்த லெட்டு வந்து ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுறதுனாலையும் CPU ரீபால் பண்ணி வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகாது, பழைய கண்டிஷனுக்கும் வந்து வராது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் நான் வந்து 130°C PPD யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் எதுக்கு இது கூட தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக வந்து PPD போட்டோம் அப்படின்னா இது மற்ற ஐசிஸ்குள்ள இல்லை காம்போனன்ட்ஸ்க்கு இடையில வந்து போயிடும். அந்த மாதிரி போயிருச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப தலைவலி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ குறைச்சி போட்டுக்கோங்க. போர்டில் PPD போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, இங்கே எதுக்கு நான் 138°C PPD யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஓல்டு PPD வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஹார்டாக இருக்கும், டேரெக்டாக ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் இதை போட்டு அதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டை நான் லோயர் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து விக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த T12X தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 330°C வந்து ஸ்டாண்டர்ட். அது வந்து எல்லா ஒர்க்கும் நான் இவ்வளோ தான் வச்சுருப்பேன். இன்கேஸ் எப்பயாச்சும் வந்து எனக்கு இது கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு, இல்லை ப்ராப்பராக மெல்ட் ஆகலை, இல்லை ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷனில் ஒரு 10 or 20°C வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதனால் வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு வந்து டிப்போட லைஃப்பும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து ஓவராலாக இந்த டெம்பரேச்சர்ன்றது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு. எல்லா ஒர்க்குமே வந்து நாம் வந்து பண்ணலாம்.
அதே மாதிரி எக்காரணத்துக்கு கொண்டு 400க்கு மேலே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லும் அது ப்ளோயரில் இருந்தாலும் சரி அண்டு வந்து சால்ட்ரிங்கில் இருந்தாலும் சரி 400க்கு மேலே நமக்கு போக தேவையில்லை, போகவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் அந்த பிளாக் பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிளாக் பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வந்து என்ன சொல்கிறது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த ஸ்க்ரேப்பரு, அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷலைஸான லிக்விட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து இருக்குது. பொறுமையாக நிதானமா ப்ராப்பரான டெம்பரேச்சர் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவே வந்து போதும். அதுக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் நீங்க வந்து என்ன வாங்க தேவையில்ல. லிக்விட்ஸோ இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலைஸ் ஆன எக்யூப்மெண்ட்ஸோ வாங்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இங்க கிளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து மறுபடியும் ஒரு வாட்டி வந்து ப்ராப்பரா வந்து விக் பண்ணிக்கிறேன். இங்க விக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ரொசின்ல வந்து டிப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன ஆகும் அப்டின்னா, விரியாம இருக்கும். இந்த என்ன சொல்றது? விக்கு விரிஞ்சிடுச்சு அப்டின்னா, பக்கத்துல இருக்கிற காம்போனன்ட்ஸ்ல படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அது பேசிக்கலா வந்து ப்ராப்பரா வந்து விக் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதுவே வந்து கஷ்டமாயிரும். ரொம்ப வந்து கிளீன் பண்றது கஷ்டமாயிரும். ஸோ சிம்பிளா அ கொஞ்சோண்டு வந்து ரொசின்ல வந்து டிப் பண்ணிக்கலாம். பேசிக்கலா எப்படி டிப் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சால்ட்ரிங்க வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி, அப்படியே அந்த ரொசின்ல நீங்க வச்சு எடுத்துட்டாவே போதும். அது அப்புறமா அதுவே வந்து நீங்க விக் பண்ண ட்ராவல் ஆயிட்டே வந்துரும். ஓகேங்களா? ஓகே. டன். போர்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. போர்ட்ல சைடு வச்சுட்டு, இப்போ நாம வந்து சிபியூ வந்து ஒர்க் பண்ணலாம். இங்க வந்து 350°C அட்லீஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல வந்து நீங்க போகலாம். மேக்ஸிமம் 400. அதுக்கு மேல போக தேவையில்ல. போகவும் தேவைப்படாதுங்க. 350லயே 99% ஆன சிபியூ வந்து நீங்க தாராளமா பண்ண முடியும். என்னன்னா, மெயின் வந்து டெக்னிக் தான். நம்ம யூஸ் பண்ற அந்த அந்த புடிக்கிற அந்த ஸ்க்ரேப்பருடைய ஆங்கிள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த சர்ஜிக்கல் பிளேட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் வந்து நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டைரக்ட்டா சால்டரிங் யூஸ் பண்றதையும் வந்து ஐசிஸ் மேல எஸ்பெஷலா சிபியூஸ் மேல வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நான் ரியல் டைம்ல காட்டியிருக்கேன். இது எதுவும் வந்து ஸ்பீட் அப் வந்து பண்ணல. ஓகேங்களா? ஸோ நீங்க பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளீனா வந்து நாம வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அ குவான்லி இது வந்து பிளேட்ஸ் வந்து வாங்கிக்கங்க. இந்த கிளீன் பண்றதுக்கு ஸ்க்ரேப்பருடைய பேசிக் பிளேட்ஸ் எல்லாமே பேசிக்கலா வந்து இது வாங்கிக்கங்க. 2ULது வாங்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. அது ரொம்ப வந்து ஷார்ப்பா இருக்கும். ஐசிஸ வந்து ஐசிஸையும் அண்ட் போர்ட்ஸையும் மதர் போர்ட்ஸையும் வந்து ஈஸியா வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும் அது. ஓகேங்களா? அதே மாதிரி பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். மைல்டா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஓவராலா வந்து கிளீன் பண்ணிட்டு, நாம வந்து அடுத்து வந்து நான் விக் மெத்தட் யூஸ் பண்ணுவேன் இல்லையா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நாம வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஓகே. ஸோ அடுத்து வந்து இப்போ கிளீன் பண்றதுக்கு முன்னாடி, இந்த கொஞ்சோண்டு வந்து 183°C வந்து பிபிடி வந்து போட்டுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். 138 போடக்கூடாது. 138 போட்டோம் அப்படின்னா, அந்த பேட்ஸ்ல கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது 183 கூட கம்பைன் ஆயி, அதோடைய டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, அது பால்ஸ் வந்து மறுபடியும் லைட்டா சிபியூ ஹீட் ஆச்சுனாலே விட்டுடும். பால்ஸ் விட்டுடுச்சு அப்படின்னா, மறுபடியும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துரும். மொபைல் டெட் ஆகுறதோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, என்ன பிரச்சனை இருந்துச்சோ, அதே பிரச்சனை வந்து ரிப்பீட் ஆகுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க கிளீன் பண்றதுக்கும் கூட வந்து 183°C பிபிடி வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்ட்ரிங்க டைரக்ட்டா யூஸ் பண்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. விக் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் சேஃபஸ்ட் மெத்தட் வந்து இதுதான். ரொம்பவும் வந்து சேஃபஸ்ட் மெத்தட் 100% நான் கேரண்டி தரேன். டேமேஜ் வந்து ஆகாது. ஓகேங்களா? லிட்டரலி கண்ண மூடிட்டு நீங்க வந்து கிளீன் பண்ணாலும் டேமேஜஸ் வந்து எதுவும் ஆகாது. இன்னொரு வந்து இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷான ஃப்ளக்ஸும், ஃப்ரெஷ்ஷான விக்கையும் எடுத்துட்டு, நாம வந்து இன்னொரு வாட்டி ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டேஜே போதும். பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரா வந்து கிளீன் பண்றோம். எதுக்காக இங்க பேசிக்கலா இங்க வந்து 2 வாட்டி கிளீன் பண்றோம் அப்டின்னா, ஒருவேள நம்ம அந்த மாதிரி கிளீன் பண்ணல அப்டின்னா, ஸ்டென்சில் உட்காரும்போது கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, ப்ராப்பரா பால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுல வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஓகே. டன். ஸோ சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, நம்ம சேனல்ல இதே மாதிரி மொபைல் சர்வீஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டா, தெளிவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆ கிளீனா வந்து இருக்கும். சேனல் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்டின்னா, லைக் பண்ண மறந்துறாதீங்க. சேனல் புதுசா பார்க்குறீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டிஷ்யூ கீழ வச்சுட்டு ப்ராப்பரான ஸ்டென்சில் எடுத்து அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து யுனிவர்சல் ஸ்டென்சிலும் வச்சியும் நாம வந்து ரீபாலிங் பண்ணலாம். பட் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அகைன் ஆ சிபியூ பொறுத்தவரைக்கும் அந்த மாடல் ஸ்டென்சில வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி
என்ன ஸ்டென்சில் வாங்குறது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்து குவால்காம்து வந்து எல்லாமே வந்து வாங்கிக்கிங்க. அது ஆக்சுவலாக வந்து சாம்சங்கு அந்த மாடல் வைஸ் சாம்சங்து விட்டுருங்க. எம்ஐது, ஓப்போது அந்த மாதிரி வந்து மாடல் வைஸ் வாங்காதீங்க. குவால்காம், மீடியாடெக்ன்ற மாதிரி வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஒரு 20, 25 ஸ்டென்சில் வாங்குனீங்க. நீங்கள் அந்த சீரிஸில் குவால்காமில் வந்து QU1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி இருக்கும். மீடியாடெக்கில் வந்து ஒரு 7, 8, 10 ஸ்டென்சில் இருக்கும். இது வாங்கினீங்கனாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். எம்ஐக்கு தனியா, ஓப்போக்கு தனியா, ஒன் பிளஸ்க்கு தனியா அந்த மாதிரி வந்து வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சாம்சங்க்கு சாம்சங் எக்ஸினோ சீரிஸ் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதுவும் மேக்ஸிமம் வந்து சாம்சங்க்கு EU3 அப்புறம் வந்து இந்த 8552 CPU இருக்கு. CPU இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து A14ல அதெல்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டென்சில் எல்லாம் வாங்கி வச்சுங்க. அடுத்து வந்து 300 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணி வந்து பொறுமையா ஏர் வந்து தட்டி வச்சிருக்கேன். பொறுமையா வந்து ரீவால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜும் வந்து லோயர் டெம்பரேச்சர்ல வந்து ஹீட் பண்றது வந்து முக்கியம். பால் சீக்கிரமா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹையர் டெம்பரேச்சர் வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா பால் ஃபார்ம் ஆயிரும். ஆனா ஐசி ஹீட் ஆகாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, பால்ஸ் மேல தனியா நிக்கும். கீழ ஐசி வந்து தனியா நிக்கும். அதே மாதிரி பிபிடி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரையா வைக்கணும். இப்ப நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்க வந்து பார்க்கலாம். கொஞ்சம் கூட வந்து ஃப்ளக்ஸ் வந்து அதில வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி சொல்லி அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த அ என்ன சொல்றது? எக்ஸஸா வந்து ஃப்ளக்ஸ் வந்து அந்த நான் சிபியூ பண்ணதுக்கப்புறம், ரீபால் பண்ணதுக்கப்புறம் இருக்கு அப்டின்னா, நீங்க இன்னும் ப்ராப்பரா ட்ரை பண்ணல அப்டி சொல்லி அர்த்தம். ட்ரை பண்றது வந்து நீங்க கிளீன் ரூம் கிளாத் இந்த ஒயிட் கிளாத் இருக்கு பார்த்தீங்களா? அதில வச்சு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்தாவே வந்து போதும். வேற எதுவும் வந்து ஸ்பெஷலா வந்து பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க பார்க்கலாம். அ ரொம்ப வந்து மினிமலா தான் வந்து ஃப்ளக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு வாட்டி ப்ராப்பரா கொஞ்சம் வந்து ஃப்ளக்ஸ் போட்டுட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஒருவேளை ஏதாவது பால்ஸ் வந்து அன்ஈவனா இருந்துச்சு, இல்ல வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து மிஸ்அலைனா இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த ஹீட் பண்றது மூலியமா நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து ப்ராப்பரா வந்து ஆ அந்த பால் ஃபார்மேஷன் வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஹீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போதும் வந்து நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நெறைய தப்பு பண்ணியிருப்பேன். ட்வீசர்ல பிடிக்கும்போது கொஞ்சம் டைட்டா புடிச்சுருவோம். இல்ல வந்து கொஞ்சம் லூஸா புடிச்சுருவோம். ஸ்லிப் ஆயி வந்து விழுந்துரும். சிபியூ வந்து விழுந்துரும். ரீபால் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிரும். இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து பிடிங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து ரீபால் பண்ணி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க. இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ரீபாலிங்ன்றது 110% வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரே ட்ரைல உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? மொபைல் வந்து ரீபாலிங் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, சிபியூ வைக்கும்போது கொஞ்சம் வந்து பக்கத்துல ஹீட் படக்கூடாது அப்படின்றதுனால ஒரு பழைய ஷீல்டு எடுத்து வச்சு இஎம்எம்சி வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் போட்டுட்டு, ஆ கொஞ்சம் வந்து அப்படியே ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பிரஷ் யூஸ் பண்ணாலும் சரி, விரல் யூஸ் பண்ணாலும் சரி, விரலே வந்து போதும். ஓகேங்களா? பிரஷ் இதுக்கு வந்து தனியா வந்து வச்சிருக்கணும். ஸோ அது தேவையில்ல நீங்க வந்து இதிலேயே வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ப்ராப்பரா வந்து பொசிஷன பார்த்துட்டு, ஒரு வாட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அலைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு க்ளூ என்னன்னா, நம்ம அலைன் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பரா அலைன் ஆகலங்க. கொஞ்சம் வந்து ஸ்லிப்பா எடுத்து அந்த கரெக்ட்டா வச்சுட்டு நான் வந்து அழுத்தி பிரஷர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு நகர்ந்துருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழ மதர் போர்ட்ல பேட்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணல அப்படி சொல்லி அர்த்தம். ஒரு வாட்டி வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு, நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% ஆயிரும். கிளீனே ஒழுங்கா பண்ண முடியலங்க அப்படின்னா, 138 ஆமா 138 டிகிரி செல்சியஸ் பிபிடி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க. வாங்கிட்டு அத போட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களால வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆ கொஞ்சம் வந்து ஈவனா பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அத வந்து ரீபால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கணும். ஈவனா வந்து ஹீட் பண்ணணும். நீங்க வந்து ப்ராப்பரா ஹீட் பண்ணாம ஒரே சைட் காட்டிட்டீங்கனாலும் வந்து பிரச்சனை. அதே மாதிரி வந்து டெம்பரேச்சரும் வந்து கொஞ்சம் அப்படிதான். கொஞ்சம் கிராஜுவலா வந்து ஏன்னா முதல்ல 300 வைங்க. அதுக்கப்புறமா வந்து 320 இல்ல 350 கூட வைக்கலாம். கடைசி 10 ஆர் 15 செகண்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 350 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு கொஞ்சம் வந்து ப்ராப்பரா அந்த ஷேக் பண்ணும்போது சொல்றேன். அது மாதிரி ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சிபியூ அதனுடைய இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? சரி. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபோன் வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்க்கலாம் நீங்க Realme ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து ஒரு மொபைல் வந்து எப்படி சிபியூ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீபால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம பேசிக்கான வோல்டேஜஸ் செக் பண்றது மூலியமாவும், டிசி ரீடிங்ஸ் வச்சும் வந்து நம்ம டைரக்ட்டா வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல இவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி வந்து
தெர்மல் பேஸ்ட் போட வந்து மறந்துடாதீங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, CPU ரீபால் பண்ணிட்டு நம்ம தெர்மல் பேஸ்ட் போடாம போட்டோம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுங்க, ஃபோன் வந்து ஸ்லோ ஆகுது, ஹேங் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நெறைய வரும். ஸோ தெர்மல் பேஸ்ட் போட மறந்துடாதீங்க. அது ரொம்ப வந்து க்ரூஷியல். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.